திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமேன் தியாகப்பலி. வாராயிர திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிர திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வே நாமும் பெறவே, இறைமாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிர திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிர திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மாபெரும் வெற்றியை கொண்டாடப்படும் பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு மற்றும் இறை இரக்கத்தின் ஞாயிறாகவும் நாம் சிறப்பு செய்கின்றோம். உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தி அவர்களுக்கு தூய ஆவியையும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் வழங்குகிறார். இயேசு தோமாவிடம் தம் காயங்களை காட்டி, நீ கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். நமது பலவீனங்கள் மற்றும் சந்தேகங்களிலிருந்து மத்தியிலும் இறைவனின் இரக்கம் அளவிட முடியாதது என்பதை உணர்ந்து உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதியையும் மன்னிப்பையும் இதயத்தில் ஏந்தியவர்களாய் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களின் திருப்பலியானது பிரியங்கா செபஸ்டினாவிற்கு திருமணம், அருட்சாதனம் மற்றும் இறையாசிர் வேண்டி வேண்டல் திருப்பலியாகும். கப்ரியல், கிளாஸ்டிஸ், ரோஸ்மேரி, ரஞ்சிதா, ஆதித்யன், பிரியங்கா செபஸ்டினா குழந்தை கப்ரியல் குடும்பத்திற்கு அனைவரும் நன்றி திருப்பலியாகும். ஜே லாசர், ரீத்தம்மாள், மரியத்தங்கம் அன்மலை பாற்றுக்காகவும், மேலும் ஜே அமலோருப்பவ ஸ்னேகா தொழில் முன்னேற்றத்திற்காக வேண்டல் திருப்பலியாகும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உடன் இருத்தல் என்ற அந்த வார்த்தையை நாம் ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடன் இருத்தல் என்றால் என்ன? ஒருவர் துயருறும் பொழுது நாம் உடன் இருத்தல், அல்லது ஒருவருக்கு யாருமே இல்லை தனிமைப்பட்டிருப்பவர்களிடம் உடன் இருத்தல். இன்னொன்று, நாம் நமக்கே உடனிருந்து வழிநடத்தப்படுதல். இப்படியாக உடனிருத்தல் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த உடனிருத்தலை இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் வாழ்கின்ற நாம் அனைவரும் அதை மறந்துவிட பல காரணங்கள் இருக்கின்றன. நம்மை சுற்றி வாழ்கின்ற என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல், அல்லது நம்மிடையே வைத்திருக்கின்ற இயந்திரங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது கேட்ஜெட்ஸ், இவையெல்லாம் நம்முடைய உடன் இருத்தல் நிலையை மறக்க வைத்து கடவுளோடு உடன் இருத்தல், மனிதர்களோடு உடன் இருத்தல், என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படி உடன் இருத்தலாக இருக்கிறேன், இப்படியாக தோமா எவ்வாறு என்ற நிலையிலே உடன் இருத்தலோடு
ஆண்டவரை கண்டார் போன்ற பல நிலைகளை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். எனவே உடன் இருத்தலில் நாம் செய்திருக்கிற தவறுகள் மனதில் நிறுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் இல்லாத ஒரு தருணங்களை நினைத்து பார்க்கிறேன். என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளோடு, மனைவியோடு, அல்லது என்னோட கணவனோடு, என் உற்றார் உறவினர்களோடு, என்னை பெற்ற தாய் தந்தையோடு பல நிலைகளில் நான் உடல் இல்லாத நிலையை நினைத்து பார்ப்போம். இவனிடத்திலே மன்னிப்பெறிஞ்சுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்பப்பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இதையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரன் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரென் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனை மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ
எல்லாம் வல்ல இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கியவர்களை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரக்கத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை முட்டுக்கள் 42 தொடக்கம் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 118. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவர்க்கு அஞ்சுவோம் அனைவரும் சாற்றுவார்களாக.
ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலங்கை வலிமையாக செயலாற்றியுள்ளது. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போ அகமகிழ்வோம், இன்று அக்களிப்போ அகமகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3-9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையும் ஆனவர் போற்றி. அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயரிட வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட
விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லனா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதருக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரிதாக்குக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரிதாக்குக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் எனும் தோமா இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவள் விழாவில் என் கைகளை இட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரிதாக்குக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கைகளை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்குள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை.
இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நூல் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 1982 நிக்கோலஸ் ஜேம்ஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இவர் ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு நபர். இவர் பிறவியிலே 2 கைகளும் கால்களும் இல்லாமல் பிறந்தவர். இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்நாளை கடக்கும் பொழுது பள்ளிகளில் அவரை சேர்த்துக் கொள்ளாத ஒரு நிலை. பிற்பாடு மனநிலை குன்றிய அந்த பள்ளியில் சேர்த்து கொண்டார்கள். அங்கு அவர் படிக்கும் பொழுது பலவிதமான இன்னலுக்கு ஆளாகுகின்றார். தன்னுடைய 7வது வயதில தான் தற்கொலைக்கு முயல்கின்றார். அப்பொழுது அவருடைய பெற்றோர் அந்த குழந்தையை பேணி காத்து வளர்த்து உடனிருந்து அவரை உருவாக்கியதால் தன்னுடைய 17வது வயதில இப்படியாக தான் ஒரு புத்தகத்தை, ஒரு சேவை மையத்தை ஏற்படுத்துகிறார். லைஃப் வித்தவுட் லைம்ஸ். அதாவது இந்த சேவை மையத்தை உருவாக்கி பலவிதமான நற்பயன்களை, நற்சேவைகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். பிற்பாடு 2005 அந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சிறந்த சேவைக்கான அந்த பட்டத்தை 2 கைகளும் கால்களும் இல்லாத அந்த நபருக்கு கொடுக்கிறது. பிற்பாடு 2012 அவர் திருமணம் செய்து கொள்கிறார். தன்னுடைய 21வதுல அவர் 2 விதமான பட்டப்படிப்புகளை படித்து முடிக்கின்றார். ஒன்று கணக்கியல், நிதியியல் என்ற 2 படிப்பையும் அவர் படித்து முடிக்கின்றார். இப்படியாக தன்னுடைய பேச்சால் 3 மில்லியன் மக்களை மனம் மாற்றுகின்றார். தன்னுடைய வாழ்வில் நடக்கின்ற போராட்டங்களிலே அடுத்த நிலைக்கு அவர்களை கடந்து செல்வதை பற்றி தானே ஒரு பாடமாக இருந்து அவர்களை தாழ்நிலையிலிருந்து உருவாக்குகின்றார். ஆம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நிக்கோலஸ் ஜேம்ஸ் என்பவர் தன்னுடைய பிறப்பு ஒரு உறுதியற்ற நிலையில் இருந்தது. வளருவோமா என்ற உறுதியற்ற நிலையில் இருந்தது. தான் வாழ்வில் வெற்றி பெறுவோமா என்ற உறுதியற்ற நிலையில் இருந்தது. ஆனால் அந்த குழந்தையின் பெற்றோர் அவரோடு உடன் இருந்து உருவாக்கியதால் அந்த நிக்கோலஸ் ஜேம்ஸ் எனக்கூடிய அந்த நபர் தன் வாழ்விலே வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மட்டும் வெற்றி பெற்றதில்லாமல் தன்னுடைய அடுத்து இருப்பவரும் 3 மில்லியன் அளவிற்கு தன்னுடைய பேச்சால் மக்கள் மனதை மாற்றியிருக்கின்றார். ஆம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் உடன் இருத்தலை பற்றி இன்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலிலே ஐயத்தோடு இருக்கின்ற தோமாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு தோமா கோயில் தான். அவரை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைய வாசகங்கள் நம் தோமாவை பற்றி சிந்திக்க அழைப்படுகின்றது. இப்படியாக அவர் முதலிலே ஒரு திருத்தூதர் என்ற நிலையில் இருந்தாலும் முதல்ல அவர் ஆண்டவரை பார்த்தால் தொட்டால் தான் நான் நம்புவேன் என்ற நிலையில் இருக்கின்றார். பிற்பாடு ஏன் இந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது திருத்தூதர்களோடு இல்லாத ஒரு நிலையை அங்கு நமக்கு திருவிவிலியம் காட்டுகிறது. முதலிலே திருத்தூதர் இல்லை, 2வது திருத்தூதர்களோடு இருந்தார். அதாவது இது இன்டைரக்டா என்ன காட்டுதுன்னா, திருச்சபையோடு அவர் இல்லை, திருச்சபையோடு இருக்கிறார். அப்போ திருத்தூதர்களாம் சேர்ந்துதான் ஒரு திருச்சபை. இப்படியாக முதலிலே அவர்கள் ஒன்றாக கூடியிருக்கும் பொழுது, ஒரு கூட்டமாக அல்லது ஒரு திருச்சபையாக கூடியிருக்கும் பொழுது அங்கு தோமா இல்லாததனால் இயேசு அங்கு வந்தது அவருக்கு தெரியவில்லை. இது நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், நாம் ஒவ்வொருவருமே திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கின்றோம். அப்படி திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கின்றவர்கள் திருச்சபையோடு இணைந்திருக்கின்றோமா? ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நாங்க அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. நாம் திருச்சபையில போயிட்டு மாஸ் வச்சுட்டு வெளியே வரும்பொழுது சொந்தங்கள், தெரிஞ்சவர்களோ தெரியாதவர்களோ ஒரு விஷ் பண்றது, உரையாடுதல்றது, கை கொடுக்கிறது, இப்படியாக ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ
அமைதியா கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு பூசை பார்த்துட்டு போற நிலை மாறிவிட்டது. இது திருச்சபையில் உள்ள வளர்ச்சியா அப்படின்னு பார்த்தா அது வளர்ச்சின்னு எடுத்துக்க முடியாது. மேபி இதை வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம அதிகமாக உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். என்னதான் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை உள்வாங்கி கொண்டிருந்தாலும், நான் பூசையில எதுக்கு எடுத்தாலுமே சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே அப்படின்னு நாம் சொல்லுகின்ற நேரத்தில் நீங்க உணர வேண்டியது என்னவென்றால், நான் அமைதியாக கை கட்டி கொண்டு வருவதற்கு திருச்சபை அல்ல, மாறாக திருச்சபை முடிந்த பிறகு யாராவது நம்ம பார்த்தோன்னா புன்னகையிலே முதல் மொழி, அவர்களை பார்ப்பது இரண்டாவது மொழி, மூன்றாவது கை கொடுப்பது, நான்காவது நல்ல வார்த்தைகளை சொல்வது, இல்லை யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க அந்த குழந்தையை நாமே சென்று வாழ்த்துவது, இப்படியாக இந்த நிலைகள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது. இங்கே தோமா ஆண்டவரை கண்டார். எப்படி கண்டார்? திருச்சபையோடு இருக்கும் பொழுது கண்டார், இல்லாத போது இல்லை. அப்போ நான் என்னதான் தனித்தா இன்னும் ஜெபம் பண்ணி அது பர்சனல் பிரேயரா இருந்தாலும் திருச்சபையின் வரும்பொழுது நான் யாரோடு இணைந்திருக்கிறேன்? அந்த நான் சிறு வயதில் வளரும் பொழுது அருள் சகோதரிகள் தான் அவங்களிட்ட தான் அதிகமாக இருப்பேன். போயிட்டு அவங்க டிஸ்பென்சரி வச்சுட்டு இருப்பாங்க, வீட்டிலேருந்து அங்கே போய் உட்காந்துருவேன். அங்கே போயிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. முத எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்ததே அருள் சகோதரிகள் தான். அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அதிகம் மதிப்போம். இப்போ ஒரு திருப்பலியில் வந்தால் அருட் சகோதரிகள் வராங்க போகிறாங்க, ஆனால் மக்கள் யாருமே சென்று அவரிடம் பேசுவதில்லை, சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கறது கிடையாது. இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்று அருட் சகோதரிகளாக இருக்கட்டும், அருட் சகோதரர்களாக இருக்கட்டும், அருள் தந்தையர்களாக இருக்கட்டும், யாரோ ஒரு சில சேர்கின்ற தவறுகளால் மொத்த நபர்களையும் கண்டு கொள்ளாத ஒரு தன்மை. இதுதான் கத்தோலிக்கமா அப்படின்னா கிடையாது. நம்முடைய தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் இப்படி சொல்லித்தரல. ஆனால் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் அனைத்தையும் மறந்து விட்டோம் என்பதை நாம் முதலில் நினைவு கொள்ள வேண்டும். அப்போ மிக சுருக்கமாக முதல் வாசகத்தில் மிக அழகாக சொல்கின்றார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் உயிர்த்த ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துக் கொண்ட காரணத்தினால் தொடக்க கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல அவர்கள் கற்பிக்கப்பட்டார்கள், நட்புறவில் ஈடுபட்டார்கள், அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியோடு நிலைத்து நின்றார்கள். இதெல்லாம் எப்படின்னா ஒன்றாக கூடும் பொழுது. அந்த காலத்துல அப்பம் பிடுதல்லாம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல அப்பம் பிடுதல்லாம் இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப எப்படி கடவுளுடைய பிரசன்ஸ் அங்க இருந்ததுன்னா, கூட்டமாக கூடி ஜெபித்ததுல தான் அந்த கடவுளுடைய பிரசன்ஸ் இருந்தது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆண்டயத்துக்கு வந்து நன்மை எடுத்துட்டா மட்டும் நான் கடவுள் கூட இணைஞ்சு இருக்கிறேன் அப்படின்னா இருக்கிறோம், இல்லை, அதை வந்து மறுக்க முடியாது. ஆனா அப்பம் பிடுதலுக்கு முன்பாக திருச்சபை எப்படி இருந்ததுன்னா கூட்டமாக கூடியது, அங்கதான் இருந்தாங்க கடவுள். அதை நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். அப்போ இன்றைய தொடக்க கால திருச்சபையில அப்பம் பிடுதல் இருந்தது. அதுக்கு முன்னாடி பிரசன்ஸே திருச்சபையில் தான் இருந்துச்சு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாடு சீடர்களோடு 2 இடத்துல ஒன்னா இருக்கிறாங்க. மாதா மரியாமாலாம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, அப்புறம் தோமா 8 நாளுக்கு அப்புறம் இருக்கும் பொழுது, இவெல்லாம் யார் இருந்தாங்கன்னா அப்பம் பிடுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றாக இருந்து ஜெபிக்கும் பொழுதுதான், மரியன்னையோடு இணைந்து நேர்ந்து ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தூயாவை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இணைந்திருக்கிற நிலை இன்று இல்லை. இந்த உடனிருத்தல் இன்று குறைவதால் பல நோய்கள், மனப்பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், இறப்பு, பிரிவினை, ஏற்றுக்கொள்ளாமை, அதிகமாக டிவி, அதிகமாக செல்போன், அதிகமாக இன்டர்நெட், இதில் நாம் முழுகுவதனால் தவறானவற்றை கற்றுக்கொள்வது. நிறைய பேர் இன்னைக்கு நாடகத்தை திறந்தோம் அப்படின்னா யாரை எப்படி திட்டமிட்டு கெடுப்பது, எப்படி நான் சந்தேகப்படுவது, இப்படியாக சொல்லித்தரக்கூடிய நாடகங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு வரலாற்றை மாற்றுவதற்காக ஒரு நாடகங்கள்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அந்த அதிகமான நவீன கிராஃபிக்ஸை வைத்துக்கொண்டு அவர்கள் ஹிஸ்டரி, வரலாறை மாற்றி அமைக்கின்றார்கள். குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராங்க. முதல்ல இதெல்லாம் கிடையாது. திட்டுனா சாப்பாடு போடலாம் பேசிடுவோம், இல்லைன்னா வந்து சாப்பாடு போடலை ஏதாவது இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்க, உடனே பேசிடுவோம், சாப்பாடு போட்டுருவாங்க. அம்மா அப்பா சாப்பாடு செய்ய மாட்டாங்க, உடனே பேசிடுவோம். இப்படி கிடையாது, நீ சாப்பாடுலாம் உடனே ஸ்விக்கி ஆப்ஸை கிளிக் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றோம். அப்போது எப்படி இருந்த கலாச்சாரம் இப்படியாக மாறிக்கொண்டிருக்குதுன்னா, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பேரில் நாம் எல்லாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம் இந்த நிலையில் இருக்கிறது? உடனிருத்தல் எங்கே இருக்குது? உடம்பு சரியாதவங்க பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க, அவங்க நல்லாயிடுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி நான் வரலாம் படுத்துப்பாங்க, நான் போய் 10 நிமிஷம் உட்காந்து பேசினா எழுந்து உட்காந்துப்பாங்க. இது என்னதான் நான் வந்து மருந்து மாத்திரை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதுதான் பவர்ஃபுல். நான் வந்து எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறேன், காசு கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன், அதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய உடனிருத்தல் யாரோட இருக்கிறது? கேட்ஜெட்ஸா, தவறான உறவுகளோட,
இல்லை இந்த என்வாயன்மெண்ட்டோட அல்லது மால்ஸ் எல்லாம் போற ஆரம்பிச்சிட்டோம் லீவ் டைம் ஆனாலே. என்னுடைய தாய் தந்தையர்களோடு நான் எப்படி என்னுடைய நேரத்தை கழிக்கின்றேன், என்னுடைய உறவுகளோடு நான் எப்படி நேரத்தை கழிக்கின்றேன். இந்த உடன் இருத்தல் மூலமாக ஆண்டவரை தோமா கண்டு கொண்டார். திருச்சபையோடு இணைந்ததனால் தோமா ஆண்டவரை கண்டு கொண்டார். நான் ஆண்டவரை முழுவதுமாக கண்டு கொள்ள விரும்புகிறேன் என்றால் உடன் இருத்தலுக்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பில் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் எடுத்துரைப்போம். குருத்துவத்தை உருவாக்கியவரே எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்களான திருத்தந்தை லியோ, எம் மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தம் அழைப்பின் நோக்கத்தை அறிந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே அன்பின் பாலமாக இருந்து நற்செய்தியை பறைசாற்றவும் எளிமை தாட்சியோடு இறைப்பணி செய்திடவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றவரே இறைவா, உலகமே அமைதியை எதிர்நோக்கியிருக்கும் இவ்வேளையில் உமது உயிர்ப்பினால், போரினாலும் போர் பதட்டத்தினாலும் அதனால் ஏற்படும் பல்வேறு தீய விளைவுகளால் அவதியுறும் உலகிற்கு நீர்தாமே நிலையான அமைதி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களை வெற்றி கொள்ளவும், கோபம், பயம், குற்ற உணர்வு போன்ற எதிர்மறை சிந்தனைகள் நீங்கவும், நம்பிக்கை குறையும் நேரங்களில் எம் ஆண்டவரே எம் கடவுளே என்று உம் திருமுன் சரணடையும் ஞானம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உமது வல்லமையால் நம்பிக்கை வைத்துள்ள நாங்கள் கோடை கால வெப்பத்திலிருந்து எங்களை காத்து கொள்ளவும், தேவையான மழை பொழியவும், கோடைக்கால வெயிலினால் ஏற்படும் நோயின் தாக்கத்திலிருந்து வயதானவர், குழந்தைகள் ஆகியோரை பாதுகாத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கண்களை மூடி கைகளை கூப்பி மன்றாடுவோம். இதெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறே, தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறே, தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறே. பலியாகவே தேவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பினால் தருகிறே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறே, தருணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறே. கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறே. கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறே. அவரின் அன்பு கீழாக என்னை தருகிறே, அவரின் உறவில் என்னாலும் மகிழ்ந்து வாழ்கிறே. மகிழ்கிறேன் மகிழ்கிறேன் அவரின் அன்பில் இணைகிறே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறே, தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறே, தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறே. பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பினால் தருகிறே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறே, தருணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்த உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்தரிப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தையிலோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். ஆண்டவரே, இந்த காலை திருப்பலியிலே முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். நீதாமே இவர்களுக்கு நல்லது உடல் சுகத்தை தரும்படியாகும். அவருடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு இருந்து தோவாவில் எவ்வாறு உடன் இருந்தீரோ அதே போன்று எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தும்படியாக அந்த நேரத்தில் எங்கள் ஜெபங்களை மேற்கொள்கின்றோம். மேலும் உயிர்த்தரும் எதனுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் புண்ணிய பூமியின் பாதுகாவலர் இருக்கின்ற புனித தோமா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் புகழ்ந்து ஏற்ற வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதி ஒருவர் அருகில் இருப்பவுடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, பேராலயத்தின் வழக்கத்தின்படி நற்கருணையானது கரங்களில் வழங்கப்பட மாட்டாது. தகுந்த பதிலை சொல்லி நாவினால் பெற்றுக்கொள்ளுங்கள். என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன், என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு விட்டு பார்த்தேன். நம்பினே, நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே.
நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த பேராலய வளாகத்தில் கூடிய விரைவில் கன்வென்ஷன் மற்றும் தியான அரங்கம் கட்டுவதற்கான பணிகளை நாம் துவங்க இருக்கின்றோம். ஆகவே அதற்கு முன்பாக அந்த பணிகளுக்கான ஜெபத்தை இன்றிலிருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபித்திட உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வெறுமனே திருப்பலிக்கு வருகிற போது மட்டுமல்ல, உங்கள் வீடுகளிலும் கூட இந்த பிரேயர் கார்டை வைத்துக்கொண்டு அனைவரும் ஜெபித்திட உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த பிரேயர் கார்டு வழங்கப்படும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கட்டுமான பணிக்காக ஜெபத்தில் ஈடுபடுங்கள். பேராலயத்தில் கன்வென்ஷன் மற்றும் தியான அரங்க கட்டுமான பணிக்கான ஜெபம். அன்பு இறைவா, புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயம் உயர்ந்து நிற்கும் இப்புண்ணிய பூமியில் அமையும் கன்வென்ஷன் மற்றும் தியான அரங்க பணிகளை ஆசிர்வதியும். இக்கட்டிடப் பணிகள் தடையின்றி சிறப்பான முறையில் நடைபெற அருள் புரியும். கன்வென்ஷன் மற்றும் தியான அரங்கம் அமையும் இடத்தை தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பும். இது அமைதியின் இருப்பிடமாகவும் ஆன்மீக நலம் நாடி வருபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இடமாகவும் திகழச் செய்திருளும். கன்வென்ஷன் மற்றும் தியான அரங்க கட்டுமான பணிக்கு தேவையான நிதி உதவி, பொருளுதவி, மனித வளம் தடையின்றி கிடைக்கவும், இதற்காக உழைக்கும் அனைவரின் மனதிலும் நல்லெண்ணமும் தாராள உள்ளமும் மேலோங்க அருள் புரியும். கட்டுமான பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களை பாதுகாத்தருளும். இந்த நற்பணியில் தங்களின் எளிய காணிக்கைகள், நிதி உதவி, பொருளுதவி வழியாக நன்கொடை அளிக்கும் ஒவ்வொருவரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசிர்வதித்தருளும். எங்கள் அனைவரின் கூட்டு முயற்சியால் கன்வென்ஷன் மற்றும் தியான அரங்க கட்டுமான பணிகள் நிறைவடைய அருள் புரியும். ஆமேன். அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு இறை இரக்க ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் ஈஸ்டர் முடிந்து அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு இறை இரக்க ஞாயிறு. இறை இரக்க ஆண்டவரிடத்திலே சிறப்பாக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முடிந்தால் நீங்கள் வீடுகளில் இருந்தபடியே இன்றைக்கு 1 மணியிலிருந்து அந்த 3 மணி வரை இருக்கிற அந்த நேரத்திலே இறையிறக்க ஜெபமாலை அல்லது இறையிறக்க ஜெபம் அல்லது இறையிறக்கத்தின் திருப்பாடல் என அழைக்கப்படுகின்ற திருப்பாடல் 51 ஜெபித்திட உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த திருப்பலி 8:30 மணிக்கு தமிழிலும், 10 மணிக்கு தெலுங்கு மொழியிலும், 11 மணிக்கு தமிழிலும், 12 மணிக்கு ஆங்கிலத்திலும், மாலை 6 மணிக்கு மலைப்பிரசங்கம் ஞாயிறு என அழைக்கப்படுகிற சிறப்பு இறைவார்த்தை ஞாயிறு திருபலியும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் திரு எண்ணெய் பூசுற திருச்சடங்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்கினவர்களே, நாளைய தினம் மாலை 6 மணி திருபலியை பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த 9 ஆயர்கள் இணைந்து நமது பேராலயத்தில் நிறைவேற்றுகிறார்கள். முடிந்தால் நாளை மாலை திருப்பலியில் பங்கேற்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சிறப்பு அழைப்பு, ஒரு சிறப்பு வாய்ப்பு இது. ஒரே நேரத்தில் 9 ஆயர்கள், அதுவும் இந்த நாட்டை சாராதவர்கள், பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த 9 ஆயர்கள் திருப்பயணிகளாக அவர்கள் தோமாமலைக்கு வருகிறார்கள். முதல் முறையாக தோமாமலைக்கு வருகிறார்கள்.
எப்படியாவது இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. ஆகவே பங்களாதேஷிலே இருக்கிற மொத்த ஆயர்களுமே 9 பேர் தான். அந்த 9 பேரும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பாக நாளைய தினம் நம்முடைய பேராலயத்திற்கு வருகிறார்கள். மாலை சரியாக 6 மணிக்கு இந்த 9 ஆயர்களுடைய தலைமையிலே சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒரு ஷார்ட் மாஸ் தான். காரணம், அவர்கள் அதை தொடர்ந்து மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் ஒரு ஷார்ட் மாஸ் மாலை 6 மணிக்கு நடைபெறும். ஆகவே முடிந்தால் நீங்கள் நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறுகிற இந்த சிறப்பு திருப்பலி 9 ஆயர்கள் நிறைவேற்றுகிற இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று இறையாசை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்கினவர்களே, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஜெபத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாதீர்கள், இல்லையா? ஒன்லி வித் ப்ரேயர் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பில்டிங்லாம் எழும்பாது. அதெல்லாம் ப்ரேயர்ல நடந்துரும் ஃபாதர். செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. Prayer should become an action. Prayer by itself cannot move anything. Prayer by itself. நீங்க என்ன ஒரு மாதிரி பாப்பீங்க, என்னடா இவரே இப்படி சொல்றாரு, ஃபாதரே இப்படி சொல்லலாமா? ஃபாதர் தான் சொல்றேன். இந்த 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 எமோஷனலா ஏமாத்துற வேலைலாம் நமக்கு தெரியாது. அது ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னா எமோஷனலா உங்களை சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே நீங்க அப்படியே உச்ச ஸ்துதிக்கு போய் வானத்துக்கு போய் கீழே வந்து அடுத்த 1 hour பார்த்தீங்கன்னா அதே நிலைமையில இருப்பீங்க. அது மாற்றமே கிடையாது. அது வந்து எமோஷனலா உங்களை சார்ஜ் பண்ணி ஒரு சில தியான அரங்குகளிலே ஒரு சில தியான இதுல உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. நீங்க அவங்கள வேற நம்புவீங்க, அங்கதான் எதுவுமே கொட்டுவீங்க வேற. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஃபாதர் அவரை கூப்பிடுங்க ஃபாதர், அந்த ஃபாதரை கூப்பிடுங்க ஃபாதர், அந்த பாஸ்டரை கூப்பிடுங்க ஃபாதர், அந்த இவரு எப்படி பண்றாரு தெரியுமா, அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போகுது ஃபாதர். உடம்பு சிலுத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஃபாதர் பண்றீங்க நீங்க? அதே சண்டை, அதே சச்சரவு, அதே குடி, அதே கும்மாலம், அதே வாழ்க்கை, அதே பாவப்பட்ட வாழ்க்கை. Then that is not at all a prayer. That makes you ஒரு மாதிரி ஒரு போதை மாதிரி. அது உங்களுக்கு ஒரு இன்டாக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரஸை கொண்டு போய் வைக்கிறது. நான் அந்த ப்ரேயரை குறை சொல்லல, அந்த ப்ரேயருக்கு அப்புறம் நடக்க வேண்டியதை தான் நான் சொல்றேன். A prayer should move you or should take you for a life change. வாழ்க்கை மாற்றத்துக்கு அதை என்னை அழைச்சிட்டு போனோம். என்னை வாழ்க்கை மாற்றத்துக்கு அழைத்து போலன்னா எனக்கு அந்த கடவுள் கூட வேணாம். என்ன அப்படியே ஒரே நிலைமையில வச்சிருக்கிற கடவுள் எனக்கு எதுக்குங்க? எனக்கு எதுக்கு? என்ன அப்படியே வச்சிருக்கிற கடவுள், ஒரே நிலைமையில அப்படியே வச்சிருக்கிற கடவுள், அவர் கடவுளே இல்லையே. அதைத்தானே ஜீசஸ் பிரேக் பண்ணாரு. பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல, உன்னை அப்படியே வச்சிரு, நீ மீன் பிடிக்கிறியா அப்படியே இரு, நீ என்ன வலை பண்றியா நீ அப்படியே இரு, நீ வேற எல்லாம் யோசிச்சிடாத, நீ இன்ஜினியர்லாம் ஆயிடாத, நீ வந்து ஆர்கிடெக்ட் ஆயிடாத, நீ டாக்டர்லாம் ஆயிடாத, நீ மேலெல்லாம் போயிடாத, நீ வீடெல்லாம் கட்டுறாத, நீ பெரிய எல்லாம் ஆயிடாத, அப்படியே இரு, அப்படியே இருன்னு சொல்றவன் கடவுளா? இல்லவே இல்லை. வாழ்க்கையில் உயர்ந்து போ, வாழ்க்கையில் மேலே போ என உயர்த்தி விடுபவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் நம்முடைய தேவன். அதுதான் இறை இரக்கம், கடவுளுடைய இரக்கம். ஸோ அதனால தயவு செய்து ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்கு நம்மை அழைக்கிற ஒரு இது ஒரு ஜெபம் என்பது அப்படியே நின்றக்கூடாது. should lead me for a action. I'm not talking about for money. இந்த காசை பத்தி நான் வாங்கினேன்னா எந்தெந்த விதத்துல வாங்கணுமோ வாங்கி இருக்கலாம். I don't force you at all. should come. இது உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த ஒரு ஆர்வத்துல வரணும். by forcing I don't want. ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பணத்தை வாங்கி கட்டணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. அப்படி செய்யணும்னா நிறைய செஞ்சிருக்கலாம் இந்நேரம். No, it should become a conviction. I should feel. இங்க நடக்கிறத பார்த்து எல்லாமே நியாயமா நடக்குதுப்பா, எல்லாமே கரெக்டா போகுது, நம்ம போடுற 100 ரூபா திருப்பி ஃபாதர் நமக்கே திருப்பி கொடுத்துடுறாரு, சாப்பாடா கொடுக்குறாரு, நல்ல சவுண்ட் சிஸ்டமா கொடுக்குறாரு, நல்ல கொயரா கொடுக்குறாரு, நல்ல டெக்கரேஷனா கொடுக்குறாரு, எல்லாமே போனா ரொம்ப அழகா இருக்குதே, எங்கேருந்து வருது? எல்லாம் சும்மா ஃப்ரீயா வந்துருதா? நீங்க போடுற உண்டி காசு நான் திருப்பி உங்களுக்கே தான் கொடுக்குறேன். யூ கெட் பேக். அதான் நான் அன்னைக்கே சொன்னால, என்னுடைய கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங். 100 rupees கொடுக்குறீங்களா, 70 rupees will come back to you. பணமா வராது, வேற விதமா அது வருது. அது நல்ல நிகழ்வாக, நல்ல ஒரு செயல்பாடாக அது உங்களுக்கு திரும்பி வருகிறது. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக நம்பி இந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். அதே வேளையிலே உதவிகளை செய்யலாம்.
உங்களது சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன காரியங்கள் நிச்சயமாக இந்த கன்வென்ஷன் மற்றும் தியான அரங்கம் அமைவதற்கு இது உதவியாக இருக்கும். நாட்கள் ரொம்பலாம் இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் விதின் 8 months. ஒரு 8 மாதங்களுக்குள்ளாக இந்த பெரிய ப்ராஜெக்டை நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன். அதை தொடர்ந்து அடுத்த ப்ராஜெக்ட் போகணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 70 அரங்குகள், 70 ரூம்ஸ் கட்டப்பட வேண்டும். ஆகவே 2 பிக் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதனால தயவு செய்து நீங்கள் உதவி செய்திட உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய காணிக்கை ரூபாய் 29,440. அனைவரும் நன்றி ஜெபத்திற்காக ஏடுவோம். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைநிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோமா, தோமா, கண்டே விசுவசித்தா. இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த கருத்தாங்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதரான புனித தோமாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.